நவ கிரகங்களை அறிவோம் ஜோதிட யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த பதிவில் சுக்கிரன் பெயர்ச்சி பலன்கள் காணலாம். நவ கிரகங்களில் சுக்கிர பகவானை பற்றி அறிவோம். இந்த உலகில் அனைத்து வகை இன்ப சுக ஆடம்பர வசதி வாய்ப்புகளுக்கும் காரணமானவர் சுக்கிர பகவான். அழகை கண்டால் எல்லோருமே ரசிக்க தோன்றும். இது மனித உடல் மட்டும் அல்ல, இயற்கையும் சேர்த்து தான். செயற்கையாக ஒருவர் நல்லா அலங்கரித்து கொண்டு வந்தார் என்றால் அவரை எல்லோருமே பார்த்து ரசிப்போம். நவ கிரகங்களில் சுக்கிர பகவான் பெண், ஆண்களுக்கு கலத்தரக்காரகன். சுய ஜாதகத்தில் சுக்கிர பகவானுடைய நிலையை பொறுத்து ஒருவருடைய வசதி வாய்ப்புகள் அமையும். சுக்கிர பகவான் நல்ல நிலையில் இருந்தால் பெண்களுடைய சந்தோஷம், அதாவது உடன் பிறந்த அக்கா தங்கை மனைவி இப்படி பெண் நட்பு நல்ல சந்தோஷமாக இருக்கும். சுக்கிர பகவான் பாவக்கிரகங்கள் சேர்க்கை பெற்று சுய ஜாதகத்தில் அஸ்தங்கம் வக்கரம் நேசமாக இருந்தார் என்றால் இந்த ஜாதகனுக்கு பலன் அப்படியே மாறுபடும். சுக்கிரன் கெட்டு இருந்தால் ஜாதகனுக்கு செயற்கை புலனின்பம் தடைபடும், பெண் உறவுகள் பகையாகும். சுக்கிரன் சுய ஜாதகத்தில் கெட்டுவிட்டார் என்றால் அவங்க வெள்ளிக்கிழமை சுக்கிர பகவானை தரிசனம் செய்ய வேண்டும். பரபவ ஆண்டு ஆனி மாதம் 21ஆம் தேதி சுக்கிர பகவான் கடகராசியிலிருந்து சிம்மராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். பார்த்தீங்கன்னா ஒரு 29 நாட்களுக்கு சிம்மராசியில் சுக்கிரன் சஞ்சாரம் செய்வார். சிம்மராசியில் சுக்கிரன் செல்லும்போது பார்த்தீங்கன்னா சிங்கம் போல் கர்ஜிக்கும். என்ன கர்ஜிக்கும் அப்படின்னா, மேகங்கள் வானத்தில் இடி மின்னலுடன் பார்த்தீங்கன்னா கனமழை பொழியும். கடந்த மாதம் குருவோடு சுக்கிரன் இணைந்து செல்லும்போது தமிழ்நாட்டில் பெரும்பாலும் மழையே இல்லை. மேற்கத்திய பருவமழை ஆரம்பிச்சிச்சு. பெரும்பாலும் மேற்கத்திய பருவமழை பெரும்பாலான இடங்களில் கனமழை பெய்யவே இல்லை. சிம்ம ராசியில் சுக்கிர பகவான் செல்லும்போது கண்டிப்பாக மேகங்கள் கர்ஜித்து சிங்கம் போல் கட்டாரம் முட்டாருங்க இடி இடித்துக்கிட்டு மழை பொழியும். கடகம் ராசி அன்பர்களுக்கு சுக்கிரன் பெயர்ச்சி பலன் காணலாம். கடகராசிக்கு 4ஆம் வீட்டிற்கும் 11ஆம் வீட்டிற்கும் அதிபதியானவர் சுக்கிரன். உங்களுக்கு பாதகாதிபதி சுக்கிரன். கடக லக்னம் ராசியில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய சுய ஜாதகத்தில் சுக்கிரன் மறைஸ்தானங்களில் பாவ கிரகங்கள் கூட்டணியில் சுக்கிரன் கெட்டு இருந்தால் உங்களுக்கு யோகம். சுக்கிரன் 5, 9, 11ஆம் வீட்டில் ஆட்சி உச்சமாக இருந்தார் என்றால் உங்களுடைய திருமண வாழ்க்கையில் பிரச்சனையை ஏற்படுத்திவிடும். கடகராசிக்கு கடந்த 25 நாட்களாக ஜென்ம ராசியிலே குருவோடு இணைந்து சஞ்சாரம் செய்தார். பெரும்பாலும் ஜென்ம ராசியில் வரக்கூடிய சுக்கிரன் நற்பலன்களை தான் ஏற்படுத்துவார். அதாவது நல்ல துணிமணி ஆடை ஆபரணம், நல்ல சந்தோஷம் மகிழ்ச்சி, வீடு நிலம் சொத்து சார்ந்து ஒரு சுகபோகத்தை தான் ஏற்படுத்துவார். அடுத்த 29 நாட்கள் தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திலே சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்வார். கடகராசிக்கு 2வது வீட்டிலே சுக்கிரன் வரும்போது குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கும். குடும்ப நபர்களுடைய ஒற்றுமை ஆதரவு ஆலோசனை கடகராசிக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். 2வது வீட்டில் சுக்கிரன் வரும்போது செலவுக்கு பணம் இல்லங்காமல் தாராளமாக பணம் கிடைக்கும். 2ஆம் வீட்டில் சுக்கிரன் வரும்போது தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். உங்களுடைய பேச்சுவார்த்தை மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். கேதுவோடு சுக்கிரன் இணைந்து செவ்வாய் பார்வையில் இருக்கும்போது யூனிஃபார்ம் சர்வீஸ் வேலையில் இருப்பவர்கள், காவல்துறை, மருத்துவம், தீயணைப்புத்துறை, மின்சாரம், ஓட்டுநர்கள், அதாவது வண்டி வாகன டிரைவர்கள் இந்த காலகட்டத்தில் பெரிய அளவு லாபகரமாக இருக்கும். 2வது வீட்டில் சுக்கிரன் இருக்கும்போது புதிதாக கடகராசி என்பர்கள் வீடு கட்டலாம், புதிதாக 2 வீலரோ 4 வீலரோ வண்டி வாகனங்கள் வாங்கலாம். 2ஆம் வீட்டில் சுக்கிரன் இருக்கும்போது
தங்க நகைகள் நீங்கள் வந்து வாங்கலாம். அதே மாதிரி புதிய துணிமணி ஆடை ஆபரணம் இந்த காலகட்டத்தில் எடுக்கலாம். 2ஆம் வீட்டில் வரக்கூடிய சுக்கிரன் பெரிய அளவு கடகராசிக்கு குடும்ப ஒற்றுமைகளை பண பிரச்சனையை இந்த காலகட்டத்தில் தீர்த்து வைக்க போகிறார். அடுத்த 29 நாட்கள் உங்களுக்கு உங்களுடைய முகம் உங்கள் முகத்தில் இருந்து வந்த வேதனைகள் சோதனைகள் தீர்ந்து முகம் வந்து நல்லா சந்தோஷமாக இருக்கும். கலகலகலன்னு அடுத்த 29 நாட்கள் சிரித்து பேசுவீங்க. அந்த அளவுக்கான வாய்ப்பு சுக்கிர பகவான் உங்களுக்கு ஏற்படுத்துகிறார். கேதுவோடு சுக்கிரன் இணைந்து செல்லும்போது சினிமா துறையில் பார்த்தீங்கன்னா நடிகர் நடிகைகள் பாடல் கவிதை எழுத்து இந்த மாதிரி சினிமா துறையில் இருப்பவர்களுக்கு இந்த 29 நாட்கள் புதிய வாய்ப்புகள் தேடி வரும். சினிமா துறையில் இருப்பவர்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பு. 2ஆம் வீட்டில் சுக்கிரன் செல்லும்போது உங்கள் மனதிற்கு இனிமையான சம்பவங்கள் இந்த 29 நாட்கள் நடக்கும். கடகராசி என்பவர்களுக்கு இது ஒரு நல்ல நேரம்தான். கடகராசிக்கு 11ஆவது வீட்டிலே செவ்வாய் இருப்பது உங்களுக்கு மிகுந்த அதிர்ஷ்டகரமான அமைப்பு, மிகுந்த லாபங்களை கொடுக்கும். வீடு மனை நிலம் சொத்து ரியல் எஸ்டேட் தொழில் செய்யக்கூடியவர்கள், ரியல் எஸ்டேட் புரோக்கர் ஏஜென்சியாக செயல்படக்கூடியவர்கள், திருமணத்திற்கு வரன் பார்க்கக்கூடிய புரோக்கர்கள் இந்த காலகட்டத்தில் செவ்வாய் பகவான் மூலம் நல்ல லாபங்கள் பெறலாம். அதே மாதிரி யூனிஃபார்ம் சர்வீஸ் வேலையில் இருப்பவர்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பாகவே இருக்கும். விவசாயம் மண்ணிலம் பூமி சார்ந்த வேலை தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு 11ல் வரக்கூடிய செவ்வாய் அதிக லாபங்களை தருவார். மூத்த உடன் பிறந்தவர்கள் உதவி ஆதரவு உண்டு. கடகராசிக்கு 11ஆம் இடத்து செவ்வாய் நல்ல ஆதரவையும் லாபங்களையும் கொடுக்கிறார். கடகராசிக்கு 8லே ராகு இருக்கிறார். பார்த்தீங்கன்னா ராசிக்கு 8லே இன்னொரு 4 மாத காலம் ராகு இருக்கும்போது சிலருக்கு வந்து மரண பயத்தை ஏற்படுத்தும். தற்கொலை பண்ணிக்கலாங்கிற எண்ணம் கூட வரும். மனம் வந்து ஒரே பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரியான சூழ்நிலையும் ஏற்படும். 8லே ராகு இருக்கும்போது வண்டி வாகன போக்குவரத்தில் நீங்கள் வந்து கவனமாக போயிட்டு கவனமாக வரணும். கிராமப்புறங்களில் இருப்பவர்கள் வாக்கிய வரப்புகளில் செல்லும்போது கொஞ்சம் கவனமாக போயிட்டு கவனமாக வரணும். பாம்பு பூரான் தேளு பல்லி விஷ ஜந்துக்களால் கடிபடக்கூடிய சூழ்நிலை உண்டு. கடகராசிக்கு 8லே ராகு செல்லும்போது இன்னொரு 4 மாத காலம் நீங்கள் வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களுடைய மனதளவில் பயம் பதற்றம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் 8லே ராகு இருக்கும்போது பிரச்சனையை உண்டு பண்ணும். அவங்களுக்கு வந்து குடும்பத்தில் சந்தோஷம். கடகராசிக்கு 9லே சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். 9ஆம் வீட்டு சனி பெரிய அளவு உங்களுக்கு சினிமா துறையில் நடிப்பு நடிகர்கள் சினிமா துறையில் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம். 9லே சனி வரும்போது பெரிய அளவு பெயர் புகழ் மதிப்பு மரியாதையோடு கடகராசி என்பர்கள் வாழலாம். ஜென்ம ராசியிலே குரு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா 40 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு கொஞ்சம் மன அழுத்தம் மனக்குழப்பம் உடல் ரீதியான தொந்தரவுகளை ஏற்படுத்தும். உங்களுக்கு வந்து 6ஆம் அதிபதி தான் ஜென்ம ராசியில் இருக்கிறார். 6ஆம் அதிபதி ஜென்ம ராசியில் இருக்கும்போது வேலை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு கொஞ்சம் கூடுதலாக உடல் உழைப்பு இருக்கும். கடன் வாங்கி நீங்கள் வந்து செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலையும் ஜென்மத்திலே இருக்கக்கூடிய குரு ஏற்படுத்தி விடுவார். நண்பர்களை நீங்கள் வந்து அதிகம் நண்பர்களை சந்திப்பதை விட எதிரிகளை அதிகம் சந்திக்கக்கூடிய அமைப்பு ஜென்ம குரு காலகட்டம் உங்களுக்கு இருக்கும். எதிர்வரக்கூடிய இந்த 29 நாட்கள் சுக்கிர பெயர்ச்சி குடும்ப ஆதரவு குடும்ப உறவுகளுடைய ஒற்றுமை சந்தோஷம் பண ரீதியான பிரச்சனை உங்களுக்கு வந்து தீரப்போகிறது. அடுத்த 29 நாட்கள் சுக்கிரன் நல்ல நிலையில் இருக்கும்போது கடகராசி நண்பர்கள் சந்தோஷமாக நீங்கள் வந்து சிரித்து பேசுவீங்க. நல்ல சாப்பாடு நல்ல உறக்கம் உங்களுக்கு உண்டு. நவ கிரகங்களை அறிவோம் இந்த ஜோதிட யூடியூப் சேனலில் தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.